ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே யூகேயில் ஸ்காட்லாண்டுடைய எடின்பராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆகிருக்கேன். என்னடா எல்லாருமே வந்து யூகே போனால் டேரெக்டாக லண்டன் தானே போவாங்க, இவன் ஸ்காட்லாண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். தாரா வரத்துக்கு இன்னும் வந்து ஒரு 10 days ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா ஷிப்பு வந்து டிலே ஆகிடுச்சான் ஆஸ் யூஷுவல். ஏன்னா ஷிப்பு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமுக்கு கரெக்டாக வந்துடாது. பட்டு நம்மளுடைய வீசா வந்தோடனே டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி வச்சதுனால ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே எடின்பர்க் வந்துட்டேன். இங்கே எடின்பர்க்கில் கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லண்டன் போகலாம். இங்கேருந்து எடின்பர்க்லேருந்து ட்ரெயின் இருக்குது லண்டனுக்கு. ஸோ அந்த ட்ரெயின் வழியாக வந்து நம்ம லண்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடின்பர்க்குன்றவங்க. உண்மையாக சொன்னால் இந்த சிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு பேட் நியூஸ் என்னன்னா, என்னுடைய ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு. ஸோ உடஞ்ச ஐஃபோனை இப்போ தான் வந்து ரெடி பண்ணி கடையிலேருந்து வாங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து விளாகை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வர வழியில் எங்கேயுமே வந்து என்னால் விளாக் எதுவும் பண்ண முடியல. இந்த பாருங்க, இந்த ஊருடைய ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோடில் நம்ம போனோம் அப்படின்னா மேஜராக சிட்டி சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, எடின்பராவுடைய சிட்டி சென்டரு. ஸோ அந்த சிட்டி சென்டர் வந்து நமக்கு வந்துடும். எல்லா பில்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கருப்பாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக பழைய வீடுங்களா. இது இஸ்லாமிக் சென்டர். இது சமையல் பார்க்க சர்ச்சு மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து இது இஸ்லாமிக் சென்டர் தான். மேபி வந்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாரிஸ்டின் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஊரில் வந்து டிரைவிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஊரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே டைப் தான். ஸோ ஆப்வியஸ்லி பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி பண்ணும்போது தானே நம்மளோட இதுலேயும் அதே இது வந்திருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ட்ரைவ் பண்ணோம். இங்கே நம்ம ஏதோ ஒரு பில்டிங் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. லண்டன் வருவாங்க யூகே அப்படின்னாலே வந்து லண்டன் மட்டும் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து யூகேயில் 4 கண்ட்ரிஸ் இருக்குது. 5 நிமிஷம் நான் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டி சென்டருக்குள்ளே போயிடுவேன். சிட்டி சென்டருக்குள்ளே போனால் ஒரே கூட்டமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே ஒரு கடைலாம் இருக்குது. அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க தான் வந்து ஆத்தரைஸ்டு டீலராக ஹாரி பாட்டருடைய திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து செல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கடை வெளியும் போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்க்ளூடிங் மீ, நானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாரி பாட்டர் ஃபேன் தான். ஸோ இதுதான் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டு. இங்கெல்லாம் வந்து பஸ்ஸு, ட்ரெயின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சீப்பு. நம்ம டெய்லி பாஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க, டூரிஸ்ட்டாக வந்தால் கூட. ஸோ அதை வச்சு வந்து நம்ம சர்வை பண்ணிக்கலாம். இங்கே கைண்ட் ஆஃப் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கேபு அந்த மாதிரிலாம் வந்து போனோம் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே எடின்பர்கில் ஓகே. பட் ஆனால் லண்டன் அந்த சைட்லாம் வந்து 100 பவுண்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆகும், ரொம்ப கம்மி கிலோமீட்டர்ஸ்க்கு. இங்கெல்லாம் வந்து நான் ஏர்போர்ட்லேருந்து எங்கள் ரூமுக்கு வரதுக்கு 20 பவுண்ட்ஸோ ரொம்ப வாங்கினாங்க, 25 பவுண்ட்ஸ் ரொம்ப வாங்கினாங்க. இது வந்து பிளட் டோனர் சென்டராக இது. இந்த போய் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, இந்த மாதிரி பஸ்ஸுலலாம் வந்து நம்ம டபுள் டக்கர் பஸ் நிறையா இருக்கும். லண்டனுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் பஸ் இருக்கும். அண்ட் இதில் போய்ட்டோம்னா நம்மளுக்கு வந்து டெய்லி பாஸோட முடிஞ்சிடும். 10 யூரோவோ 5 யூரோவோ என்னமோ இருக்கும், அவ்வளோதான். அதையும் விட்டோம்னா நம்மளுக்கு ட்ரெயின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ட்ரெயின், ட்ராம் இங்கே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இங்கே சிட்டி சென்டருக்குள்ள நான் எங்கேயுமே ட்ராம்லாம் பார்க்கல, நிறைய பஸ்ஸு தான் பார்க்க முடியுது. எல்லா வீட்லேயும் பாருங்கள், மேலே வந்து இந்த பாருங்கள் ஃபுல்லாக. இந்த பில்டிங் பாருங்கள், அப்படியே இந்த ஹாரி பாட்டர் ஸ்கூல் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த லொக்கேஷன் மட்டும் தான் வந்து சிட்டியாக இருக்குது. பட்டு எல்லா பில்டிங்ஸு, ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு. செம்மையாக இருக்குது பார்க்கவே, பியூட்டிஃபுல்லாக. அந்த இன்னும் சிட்டி அந்த சென்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா பில்டிங்கும் அப்படியே கருப்பாக ஒரு மாதிரி வந்து ரொம்ப டார்க்கான ஒரு தீமில் இருக்குது இந்த கண்ட்ரியே. நடந்து போவோம் பாருங்க. நடுவில் மட்டும் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க போல இருக்குது. இந்த வீட்டோட கேட்டால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடாக இல்லைனா பேலஸான்னு சொல்லிட்டு தெரில. இங்கே அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட பேலஸு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதை தவிர்த்து நார்மலாக இருக்க அவங்களுடைய வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்ப சின்னதாக இருக்கும் இங்கெல்லாம். அது நிஞ்சா போகிற ஓட்டிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. அண்டு மோஸ்ட்லி வந்து எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரில நம்ம ஊருக்கும்
இங்கே எதுக்கும் அந்த ஆர்கிடெக்சரை தவிர்த்து ஆர்கிடெக்சர் கொஞ்சம் கிடையாது. த யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க், இதான் வந்து எடின்பர்க்குடைய யூனிவர்சிட்டி கைஸ். நான் நினச்சேன் ஏதோ சம்திங் யூனிவர்சிட்டி மாதிரி தான் இருக்கிறா அப்படின்னு. 1729 1870s வந்து இதுவானது போல இருக்குது. பயங்கரமாக இருக்குல்ல பார்க்கவே. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் படிச்சுக்கிட்டு இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம சீரியன்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து இது வழியாக தான் போகிறோம். உள்ள போலீஸ் வண்டி போயிருப்பாங்க. அந்த மாதிரி வேன் தான் வந்து இங்கே முக்கால்வாசி போலீஸ் வண்டி. கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது க்ரீன் சிக்னல் போட்டு விட்டாங்க. அப்போ டபுள் டக்கர் பஸ் பாருங்கள். நம்ம மோஸ்ட்லி வந்து லண்டனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டக்கர் பஸ் நிறைய படத்தில் அதில் தான் பார்த்துருப்போம் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் விட. ஸோ இதுதான் வந்து சிட்டி சென்டர் மாதிரி. இந்த ஒரு லொக்கேஷன் வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த இதில் பார்க்க முடியும். எப்படி இருக்குது பாருங்கள் இடம் ஃபுல்லாக. நான் சொன்ன பார்த்தீங்களா கருப்பு கருப்பாக இருக்குது பில்டிங்ஸ் தான். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இப்படி உள்ளே போகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கமாக உள்ளே போனோம். அந்த ஹாரி பாட்டர் கடை இங்கே தான் எங்கேயோ இருந்தது. ஆக்சுவலாக அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து மாற்றி வேறு ஒரு ரூட் வழியாக வந்துட்டேன். அந்த ஹாரி பாட்டர் கடைக்கு போகலான்னு பார்த்தேன். ஆனால் அங்கே பாருங்கள். இது வந்து நம்ம எந்த படத்தில் பார்த்துருக்கோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்கிடெக்சர்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தான் வந்து மியூசியம். இங்கே எடின்பர்க்குடைய மியூசியம் அது. எலிஃபண்ட் ஹவுஸ். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், இந்தியன்ஸுடைய பாப்புலேஷனாக இருக்கட்டும், அதெல்லாமே நிறைய இருக்குது. எஸ்தோதனாரார் அது எப்படின்னு தெரியல. கரெக்டாக நம்மளை வந்து ஈர்த்துரும் போல இருக்குது. அது பைக்ஸ் மட்டும் சும்மா நேரம் நடந்து போய்ட்டு இருந்தோம். வேணுமே எட்டி பார்க்கலாம். எட்டி பார்த்தா எஸ்தோதனாரார் நிற்கிது. ஃபுல்லாக ஷாப்லாம் பாருங்கள். செம்ம காஸ்ட்லி. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் பழைய சைக்கிள் வாங்க. லண்டனை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 பவுண்டு இருந்ததுன்னா வந்து நம்மளால் ஒரு வேலை சாப்பிட முடியும். 10 பவுண்டு எனக்கு தெரியல. அது இப்போ நான் சாப்பிட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 15 பவுண்ட் ஆச்சு. அண்ட் 10 பவுண்ட்ஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, தி கோஸ்ட் பஸ் டூரா என்னன்னு தெரியலையே. இது வந்து பார்க்கறதுக்கு கோஸ்ட் பஸ் மாதிரி இருக்குது. அதனால் கருப்பு கலரில் பெயிண்ட் அடித்து எப்படி இருக்குது பாருங்கள். அப்பா ஆர்கிடெக்சருக்கு உண்மையாகவே சொல்லணும்னா வந்து பெரிய சல்யூட் கைஸ். எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் ஸ்காட்லாண்ட். இது லைப்ரரியே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த புக்கு படிக்கிற பழக்கம்லாம் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய லைப்ரரி. அதனால் மக்களும் வந்து எல்லாம் அவசரமாக இருக்காங்க. ஓகே, இந்த ஸ்ட்ரீட்டுள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டருடைய இது அது இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் கரெக்டாக தான் வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் அங்கே கலர்ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து மேலே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் கீழே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது அப்படியே இந்த ஹாரி பாட்டர் படத்தில் வர ஊர் மாதிரியே இருக்குது கைஸ். ஆனால் ஒரு செம்ம ஒரு கூட்டம் நிற்கிது அந்த கடையில் மட்டும். பெரிய ஒரு லைனு. உள்ளே போக முடியுமான்னு தெரில. போக முடிஞ்சால் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே போனாலும் வந்து வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு அந்த கடையில். கப்பன் சாசர் இதெல்லாமே வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக வைக்கிறாங்க. இது வந்து பிஸ்கி ஷாப் இது. ஓகே கைஸ் பாருங்க, இது எலிஃபண்ட் மேஜிக்கல் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து நோர் அரவுண்ட் த வேர்ல்ட் as the birthplace of Harry Potter. The Elephant House Cafe on George Ford Bridge was established in 1995. Following a devastating fire in 2021, this location has opened to allow fans to enjoy the magical view of street considered by fans to be a real Diagon Alley. லைனில் நின்று போகுன்றீங்களா? மியூசியம் கான்டெக்ஸ்ட் இது வரைக்கும் பாருங்கள். ரீட்டைலர் ஆஃப் அஃபிஷியல் லைசன்ஸ்டு ஹாரி பாட்டர்
மெர்ச்சன்டைஸ், அந்த ப்ரூம் அதெல்லாமே இருக்குது பாருங்கள். இது இருக்குது பாருங்கள், அந்த வாண்டு அதெல்லாம் இருக்குது பாருங்கள். புக்ஸு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாண்டு வாங்கணும்னு ஆசை. பட் ஆனால் வந்து அந்த ப்ரூம்லாம் பாருங்கள். The Marwadas map. வினோதமான கடைகள் நிறைய இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. ஸ்காட்லாண்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்வாட் டிஸ்பிளேயா. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மெமரபிளாக அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும் போல இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இவங்ககிட்ட வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸு அது மாதிரி வந்து நிறைய இதெல்லாம் கிடைக்கும். இதை பாருங்கள், ஸ்வாடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசாக. நம்மள மாதிரி வந்து கத்தி கலெக்டருக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி. இதை பாருங்கள், குட்டி கொண்டா இருக்குது ஒன்று. வைக்கிங் ஸ்கிராம்ஸ் தான் இது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தலைக்கவசங்கள் இருக்குது, பெரிய பெரிய வாள்கள் இருக்குது. அந்த நைட்டுடைய ஸ்டீல் கவசம் இருக்குங்க. பாருங்க எவ்வளோ பெரிய வாள், கோடாலி அதெல்லாம். இந்த கோடாலி டிசைன்லாம் பாருங்கள். இதெல்லாம் ரேட் எவ்வளோன்னா 200 பவுண்டு, 20,000 ரூபாய் இந்த வாள். இதெல்லாம் வந்து இந்த சரக்கடிக்கிற கிளாஸு. இதெல்லாமே வந்து 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் அந்த மாதிரி வந்து பற்றி வந்துருக்கு. இது பாருங்கள், துப்பாக்கி மாதிரி டிசைனு, அதில் கோடாலி செம்மையாக இருக்குல்ல. இது பாருங்கள், கிளாடியேட்டருடைய கத்தி, வால், கத்தியில் வால். 195 பவுண்டு. வெயிட் எவ்வளோ இருக்குது இதெல்லாம்? நல்லாவே வெயிட் இருக்குது கைஸ். உண்மையான வால் போல இருக்குது இதெல்லாம். ஷார்ப்னஸ் எப்படி இருக்குது பார்ப்போமா? ஷார்ப்னஸ் அந்த அளவுக்கு இல்லை. இதெல்லாம் குத்துற வால் தானே, வெட்டுற வால் இல்லை. சூப்பராக இருக்குல்ல இது செயின். இந்த மாதிரி எதனா ஒரு செயின் வாங்கிப்போம். நமக்கு இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எதனா கொடுக்கலாம் கிஃப்டாக. ஃபுல்லாக வால், டிஃப்ரெண்ட் ஹேண்டில் இருக்குது சொன்னோன்னா. லாட் ஆஃப் திங்ஸ். இதெல்லாம் ஹாபிட். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்டான கடைகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து செம்மையாக இருக்குது. டோட்டலி இது வரைக்கும் நம்ம போன கண்ட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒன் ஆஃப் த கைண்டுன்னு சொல்லலாம் இந்த ஒரு ஊரை. அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நான் அப்படியே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு மொத்தமாக இந்த வீடியோவில் எல்லாத்தையும் காமிக்கிறேன். எடின்பர்கில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்காட்லாண்டில் மீன்ஸ் யூகேலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹிடன் ஜெம் மாதிரி இந்த ஒரு ஊருன்னு சொல்லலாம் உண்மையாக சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க இங்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு. வந்து அங்கே லண்டன் பிரிட்ஜ் அந்த மாதிரி இடத்த மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட்
எனக்கு வந்து சரி இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் வந்து இங்கே டேரெக்டாக ஃப்ளைட் புக் பண்ணிட்டு இங்கே வந்தேன். பார்ப்போம். நான் இப்போ ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷே ஆகலை. ஏன்னா ஃபோன் ரெடி பண்ணுறதுக்கு அப்படியே வந்துட்டேன் நான். ஸோ போயிட்டு நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஊரை வந்து சுற்றி முற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலேருந்து இது ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நடந்து வந்து காமிச்சேன். இங்கே வந்து இங்கிலாந்து, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்காட்லாண்டு, வேல்ஸு, நியூ அயர்லாண்டு, இது 4மே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் கிங்டம், யூகே. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லண்டன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூகே கிடையாது. நம்மளுடைய நிறைய பேர், ஏன் இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்துக்கோங்களேன், ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த 4 கண்ட்ரி சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் கிங்டம் அப்படின்ற இடம். இதில் ஸ்காட்லாண்டில் எடின்பர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் மாதிரி. இப்போ லண்டன் எப்படி? ஓகே கைஸ், இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹாஸ்டலுடைய இது ஜெயிலுடைய ரூம் ஸ்டார்ட் ஆனவனே முடிந்து விட்டது. வெறும் சிங்கிள் பெட் தான். ஹியர் ஐ ஆம். பட் தட்ஸ் ஓகே. நம்ம ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் போதுமானது எனக்கு தெரிஞ்சு ஆயிடுச்சு. அண்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன் நான். ஸோ இதை பாருங்கள், இப்போ வந்து ஒரு குரூப் வந்து இப்போ அங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரீ வாக்கிங் டூர்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டு பேர் தான் வந்து ராயல் மைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்கள் பட்ஜெட்டில் சாப்பிட்ணுன்னா சப்வே அப்படி இல்லைன்னா வந்து மெக்டானல்ஸு இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பட்ஜெட்டில் சாப்பிட முடியும். அதே மாதிரி அங்கே பாருங்கள், அங்கே ஒரு குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரீ டூர்ஸ் தான், நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஃப்ரீ டூர்ஸ்னால் வந்து முழுக்க ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்களாக பார்த்து எதனா வந்து அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தா ஓகே. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா வந்து அதுக்கு இந்த டூரிசம் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அது மூலிமா வர டிப்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் காசு கொடுத்து தான் சுற்றி பார்க்கணுன்னு இல்லை, இந்த இடத்த பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஃப்ரீயாக அந்த மாதிரி வந்து வாக்கிங் டூரே எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு பில்டிங்கை பற்றியும் சரி எல்லாத்த பற்றியும் வந்து க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவாங்க. மெயினாக இந்த ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் வந்து எந்த பக்கம் திரும்பணுங்க நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் எந்த பக்கம் போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்கிடெக்சர் எல்லாமே இப்படி தான் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்களேன், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கு இது ஒரு ஸ்ட்ரீட் மாதிரியே தெரில, ஆனால் இங்கே பாருங்கள் படிக்கெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்கி ஹவுஸு செம்மையாக இருக்குல்ல, லண்டன் மினாலிமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ ஒன்று இருக்குது, ஹவுஸ் ஆஃப் மினாலிமா அப்படின்னு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய இந்த சோவனியர்ஸ் கடைலாம் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த சோவனியர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் அது எல்லாமே வாங்கிக்கலாம். இதெல்லாமே பாருங்கள், நிறைய வந்து இங்கே ஸ்காட்லாண்டில் வந்து இந்த ஸ்காட்சு விஸ்கி, சிங்கிள் மால்ட் விஸ்கி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதெல்லாமே பேரலாக வச்சுருக்காங்க, பாட்டில்ஸ் எல்லாமே. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போது. ஈவினிங் வந்து ஒரு 5 மணி 6 மணி ஆச்சுனாலே வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு அதெல்லாமே வந்து மோஸ்ட்லி இங்கேயும் கிடைக்க மாட்டேது. யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அவங்களுடைய டின்னரை வந்து முடிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரி வந்து 8 மணி 9 மணிக்கு அப்புறம் இந்த நைட்டில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட் லைஃப் இருக்கும். நைட்டில் வந்து போய் பெருசாலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர நைட்லலாம் போய் சாப்பிட்றது அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்காது. ஒரு 10 மணிக்கெலாம் வந்து எல்லாருமே போய் இழுத்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க. அன்லஸ் அண்ட் அன்டில் பார்ட்டிஸ் பண்ணுறவங்க அவங்கள தவிர்த்து. நல்ல ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன், பயங்கரமாக இருக்குது. என் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இங்கே எடின்பர்கில் தன்னந்தனியே மெக்டானல்ட்ஸை தேடி போயிட்டுருக்கேன். இங்கே ஏதோ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க போல இருக்குது. முன்னாடி போய் லெஃப்ட் திரும்பினோன்னே இருக்கும். ஸோ போயிட்டு மெக்டானல்ட்ஸில் போயிட்டு எதனா பர்கர் எதனா சாப்பிட்டு அதுதான் வந்து ஒரு 2 பவுண்டு 3 பவுண்டுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணுறோம், பட்ஜெட்டில் சாப்பிட்றோம், பட்ஜெட்லேயே சுற்றுறோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நான்லாம் எனக்கு இப்போது எப்படா பைக் நம்ம கைக்கு வரும், எப்படா ரைடை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிளம்பி ஓடலாம் இந்த கண்ட்ரியை விட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆகிற செலவு பார்த்தா. இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்க, எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டீப்பாக செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இது பாருங்கள், இது வந்து நான் ஸ்டார்டிங் அங்கேருந்தே காமிச்சிருப்பேன். ஆட்டோ ஃபோக்கஸ் லாக்கடு. ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் இருக்குது பார்த்திங்களா, ஹாரி பாட்டர் அந்த இதில் வந்திருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய படங்களில் வந்திருக்கோம். இது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒன்று எவ்வளோ ஒரு பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல லெஃப்டில் என்ன பார்க்காக எதனா சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்டில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எடின்பர்க் பஸ்ஸு டூர்ஸு ட்ராம்லாம் இருக்குது போல இருக்குது கைஸ். எடின்பர்க் ட்ராம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இதில். பட் நான் வந்து ஒரு ட்ராமையும் இங்கே பார்க்கல. ஒரு வேளை பஸ்ஸு தான் ட்ராம்னு போட்டிருக்காங்களான்னு தெரில, நாட் ஷோர். ஓ, இது வந்து ரயில்வே ட்ராக்ஸு லெஃப்ட் சைடில் இருக்கிறது. காட்டுறேன் உங்களுக்கு ரயில்வே ட்ராக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஊரில், இந்த நாட்டில், ஊரில் இல்லை. இப்போ தான் ஏதோ ஒரு ட்ரெயின் போகுது போல இருக்குது உள்ள. இங்கே பார்த்தீங்களா, டாக்ஸிஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி காரை நீங்கள் வந்து நிறைய பார்க்கலாம் இந்த இடத்துல, குட்டி குட்டியாக க்யூட்டாக. இதுதான் வந்து மோஸ்ட்லி டாக்ஸிஸ்லாம் இப்படி தான் இருக்கும். அதான் ஆப்போசிட்டில் இருக்க பாருங்கள். எல்லாமே ஒரு செம்ம க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கே தான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நடக்குது போல இருக்கீங்க. இவ்வளோ நேரம் நான் ஃப்ரண்ட் வியூ காட்டிகிட்டு இருந்தேன், பின்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்க்கவில்லை. இதை பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ நம்ம அந்த வழியாக தான் நடந்து வந்தோம், அந்த வழியாக தான். அந்த ஸ்டார் கேஸ்லாம் தெரிஞ்சு பாருங்கள், ஸ்டார்ஸ்லாம். இது ஒரு மாதிரியான ஒரு வைப்பு கைஸ். ஊரே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இதே ஒரு வைப்லேயே இருக்குது. எந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தாலுமே அப்படியே இந்த ஊருடைய சிட்டி மேப்பை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பஸ்ஸு போகிற ரூட் எல்லாமே. பஸ்ஸுடைய ஃபேர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் டே பாஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ எடின்பர்க் சிட்டி சென்டர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் வந்து ஓவரால் ரூட்டு. நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து பேலஸ் ஹோலி ரூட் ஹவுஸ் அப்படின்றது தான் அங்கே பார்த்துட்டு இருந்தோம். எடின்பர்க் கேசில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து கேசில் நம்ம போய் பார்க்கணும். ஸோ இந்த மானுமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் பார்க்கணும். இது எல்லாமே வந்து நம்ம நாளைக்கு இயர்லி மார்னிங் ஏஞ்சி போய் பார்க்கலாம். எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் தான் காட்ட போகிறேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படியே விளாக் பண்ணிட்டு இருந்தேன். வேறு எதுவும் இல்லை. காலைல ஏர்லி மார்னிங் போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு, இது வந்து ட்ரெயின் ரூட்டு ஃபுல்லாக. என்ன இந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு கலரும் வந்து உங்களுக்கு ஒரு ரூட்டை இது பண்ணும். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு இதுவும் இருக்கும், பிளாட்ஃபார்ம்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒன்ஸ் அந்த ப்ளூ கலர்னால் அந்த ப்ளூ கலர் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த ப்ளூ கலரில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வரும்ன்றது நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா போதும். நாளைக்கு மார்னிங் போய்ட்டு நம்ம, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் காலியாக இருக்கும், எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்லா வரும். ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நம்ம போய் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாங்க. இதுதாங்க ஹாரி பாட்டர் படத்தில் வர்றது. அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து எடின்பராவுடைய கேசல் அந்த இடத்துல இருக்கிறது. ஸோ நைஸ். நைஸ் ட்ராம். இது வந்து ஏர்போர்ட்லேருந்து வருது இந்த ட்ராமு சிட்டி சென்டருக்கு. இங்கே தான் வந்து இறக்கி விடுவாங்க. இதுதான் வந்து சிட்டி சென்டரு. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்தீங்கன்னா கேபில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 20 pounds ஆகும், 20 to 25 pounds கிட்ட ஆகும். நீங்கள் ட்ராமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 8 or 5 pounds கிட்ட முடிஞ்சிடும் நினைக்கிறேன். கேஎஃப்சி இருக்குது, மெக்டானல்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற மெக்டானல்ட்ஸ் வந்திருக்கோம். ஏன்னா வெளியே இருக்க மெக்டானல்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து உள்ளே என்ட்ராகிற வழி. இங்கே இருக்க நினைக்கிற ஃபுட் கோர்ட்டு. நான் உங்களுக்கு இதோடைய ஃபுல் வீடியோ வந்து நான் நாளைக்கு காட்டுறேன். ஏன்னா வந்து நம்ம நாளைக்கு இங்கேருந்து லண்டன் போக போகிறோம், பை ட்ரெயின் போக போகிறோம், ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயினில். அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெரியும். உங்களுக்கு நிறைய ரயில்வே ஸ்டேஷன்லாம் பயங்கர குப்பையாக இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து லிஃப்ட்லேயே வந்து ஃபுல்லாக தம் அடித்த ஸ்மெல் இருக்குது, சரக்கு பாட்டில் அது இதெல்லாம் கிடக்குது. ஒரு மாதிரி இந்த இடம் கொஞ்சம் ஹிப்பியாக தான் இருக்குது.
இருக்கு பாருங்க மெக்டானல்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே. ஸோ லெட்ஸ் ஹேவ் சம்திங் ஃபார் டின்னர் இயர். இங்கே பக்கத்துலேயே சப்வேவும் இருக்குது. சப்வே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ டின்னருக்கு எதனா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம். இருங்க நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது, ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஈட்டின் பர்கர்ஸ்லாம் என்ன ரேட் இருக்குது? எல்லாமே 5 பவுண்டு 6 பவுண்டு அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது மோஸ்ட்லி. இது ஏதோ சில்லி டபுள் பர்கர் இது மட்டும் ஒரு 2.5 பவுண்டில் இருக்குது. இதெல்லாம் ஒரு 1.5 பவுண்டு. நம்ம அந்தளவுக்கு ரொம்ப பட்ஜெட்டில் இல்லை, அதனால் ஐ லவ் பிக் மேக். இதுதான் வந்து நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரெட்டு. 4.5 பவுண்டு. இதெல்லாம் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன், ஒன்லி பிக் மேக். ஆட் டு ஆர்டர் 4.5 பவுண்ட்ஸ். ஹலோ கைஸ், குட் மார்னிங். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டே 2 இங்கே எடின்பர்கில். அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த கேசல் கிட்டே போய்ட்டுருக்கோம். கேசல் வந்து 9:30 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். பட் வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போய்ட்டுருக்கேன். ஏன்னா மத்தியானம் 2 மணிக்கு வந்து நம்மளுக்கு இங்கேருந்து லண்டனுக்கு ட்ரெயின். ஸோ போகிற வழியில் அப்படியே வந்து உங்களுக்கு ஊரையும் காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த சுற்றின ஸ்ட்ரீட் மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆட்டோ போக்க சார் ஆனில் இது. ஸோ அந்த சைடு தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்டு இப்போ அப்படியே வந்து கேப்பில் போய்ட்டுருந்தேன். இந்த கடையில் வந்து காஃபி செம்மையாக இருக்குது கைஸ். இந்த பிளாக் ஷீப் காஃபி அப்படின்ற கடையில் இருக்கு பாருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேசல். எங்கேருந்து போட்டு எடுத்தால் சூப்பராக வரும் போல இருக்குது சங்கலில். ஓகே கைஸ், இதுதான் கேசலோட என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக வந்து கேசல் வந்து க்ளோஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து ஏதோ வந்து ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதோடைய பேர் வந்து டோல் பூத் கிர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்ச்சு. சாமியாக இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸில் இருக்குது. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஃபுட் ட்ரக்லாம் வந்து வச்சு சர்ச் மாதிரியே இல்லை. ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது நான் என்னடா இதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மேலே பாருங்கள் சாமியாக இருக்குது. இது வந்து லாங்லேருந்து பார்க்கும்போது ஊர்லேயே இதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது நமக்கு பார்க்கும்போது. இந்த ஒரு பிளாக் கலர் இதுக்கான சிவப்பு டோருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஒரு கலரே கான்ட்ராஸ்டிங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி அது மாதிரி வந்து வாக்கிங் டூர் வந்திருக்காங்க பாருங்கள் ஒரு கும்பல் ஃபுல்லாக. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம கிராஸ் மார்க்கெட் போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கீங்களா, குப்பையா பாருங்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா லொக்கேஷன்லாம் எப்படி குப்பையாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. இங்கே மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல. ஓகே கைஸ், இதுதான் வந்து விக்டோரியா ஸ்ட்ரீட்டு. இதுதான் வந்து நம்ம நேற்று போன அந்த ஹாரி பாட்டர் கடை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே ரைட் சைடில் எங்கே இருக்குது அந்த கடை. அண்டு இப்போ கொஞ்சம் காலியாக தான் இருக்குது, ஆனால் கடை ஓப்பனில் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம், ஓப்பனில் இருந்தால் கடைக்கு போவோம். இல்லை முதல்ல போய் நின்று போமா. ஓகே, எடின்பராவில் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. கேசல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கல. ஏன்னா வந்து அது சம்திங் ஏதோ ரெஸ்ட்ரேஷனில் இருக்குது போல இருக்குது. ஸோ அதனால் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் கிரேட் ஏரியா. செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி. கண்டிப்பாக வந்து நீங்கள் யூகே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வாங்க. ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூசுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப். சரி பாய்.